கிளிநொச்சியில இருந்து கூட வந்திருக்கணும். பீச்சை பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கணும். ஒரு இந்தியா கூல் ட்ரிங்க் வடிவா இருக்குது. ஆனால் அவ்வளோ ஆபத்து தான். சரி, பயங்கரம். ஆழிப்பேரலை நினைவாலயம் இவருங்க. வணக்கம் பிரபுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வடமராஜ கிழக்கு பகுதியில் வெற்றிலைக்கணியில் நிற்கிறோம். இப்போ வெற்றிலைக்கணியிலேருந்து கடற்கரை ரோட்டால் தாலி அடிக்க போகிறோம். அது தொடர்பாக தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீர்கள். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே நேரம் அப்படியே போய் தாலி அடி கடற்கரையும் பார்ப்போம்மா. வெற்றிலைக்கணி பிரதான வீதிகளாக இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம்.
5ஆம் பனை பிள்ளையார் ஆலயம். 5ஆம் பனை பிள்ளையார் கோயில். கொடுக்குழாய் 5ஆம் பனை பிள்ளையார் கோயில். அப்படியே நாங்கள் நேராக போவோம். தொடர்ச்சியாக இப்படித்தான் ரோட்டுகள் எல்லாம் இப்படித்தான் இருக்குது. இதே மாதிரி தான் நான் கிட்ட தாலியாடி கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா பெரும்பாலும் ரோட்டுகள் எல்லாம் இப்படித்தான் பஸ் வருகிறாரு. கோயில் வருது வேறுங்க. அரசடி முருகன் ஆலயம். இருக்கிற அரசடி முருகன் கோயில் பாருங்க. அப்படி வடிவா இருக்குண்ணா. நல்லா பெயிண்டெல்லாம் அடிச்சு நீட்டாக செய்திருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து வேம்படி. இதுலேயும் ஒரு கோயில், கடற்கரையில் ஒரு கோயில் ஒன்று விடாது. இதில் பாருங்க, இது வேம்படி சந்தை. இதில் ஒரு பஸ் போட்டு இருக்கும். இதனால் நேராக போனால் உடுத்துறமா இது அது போகலாம். உடுத்துற பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். இது பாருங்க, வேம்படி நிழல் குடை. சூரியன் விளையாட்டு மைதானம் பத்திரம். எப்படி கடல் இருக்குன்னு பார்ப்போம். அது தாலியடி கிட்ட தான் நிற்கிறோம். ஏன்னா தாலியடி அந்த ரவுண்டாக போட்டுக்கு போயில்லை. இடத்த போய் பார்ப்போம் இப்படி கடல். இல்லை வாடிகள் எல்லாம் கிடக்கு பாருங்க. அக்கெல்லாம் வாடிகள் எல்லாம் கிடக்கு. தொழிற்சீராக்களினுடைய வாடிகள் நல்லா இருக்குண்ணே. வடிவாக இருக்கு இந்த இடங்கள். இப்போ நேராக 3:30. ஆனால் பெருசாக வெயில் இல்லை. பேர் வெயில் கொஞ்சம் மப்பாக தான் கிடக்கு. கடல் சரியாக அடிக்குது. சரியா பாருங்க என்ன அடிக்குதுன்ட்டு. ஆமாம், மாறி கடல் கடம் அடிதான். சரியோ
எவ்வளோ இந்த பழைய பொருட்கள் எல்லாம் அடைஞ்சு வந்துடுற பாருங்க. இந்தியா கூல் ட்ரிங்க் இந்தியாவில் இருந்து அடிச்சு வந்துடுறாரு. இங்கே கடல் வழியை போட்டுட்டு நம்மளோட அப்படி அடைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்படி அடிக்குதுன்னு பாருங்க கடலை சட்டி அடிக்குது. இது பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த தாலியடி சந்தைக்கு போகலாம். அங்கே தாலியடி சர்ச் தெரியுது பாருங்க. அதில் தாலியடி கிட்ட தான் நிற்கிறோம். இப்படி கடல் அடிக்குதுன்னு பாருங்க. சரியான கடல் அடி. பெரிய கட்டே உண்டு, பெரிய மரக்குத்தி ஒன்று அடைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த சிப்பி வகை சிப்பியல். பெரிய மரக்குத்தி உண்டு, கட்டே உண்டு. எங்கே ஒரு நாட்டிலேருந்து அடித்து வந்திருக்குது. எப்படி அடிக்குதுன்னு வேறு. இப்போ மாறி காலத்தில் இப்படியான கடற்கரை வழியை உண்மையில் குளிக்கிறதெல்லாம் கடும் ஆபத்து தான், சரியான ஆபத்து. ரெண்டா பாருங்க, இந்த வடமராஜ கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த கடல்களில் எல்லாம் வந்து இந்த முருகக்கற்பாறைகள் இல்லை. அதனால் இந்த கடல் அலைகள் எல்லாம் நேரடியாகவே இந்த கரைக்கு வர்றதுக்கான இந்த சாத்தியம் இருக்குது. நேரடியாகவே அதே ஃபோர்ஸோடைய சரியான வேகத்திலே அந்த கரைக்கு வர தன்மையால் இருக்குது. அதனால் இப்படியான கடல் வழியை குளிக்கிறதெல்லாம் சரியான ஆபத்து. இது பாருங்க, அதில் அடித்து கொண்டு இருக்குதான். நூறாக தள்ளுது பாருங்கோ. பார்க்கவே பயங்கரமாகடா, வடிவாகடாங்க, ஆனால் பயமாகடாங்க. சரியோ, ஏகலம் இப்படி தான் இருக்கு, தொடர்ச்சியாக இப்படியோ தாங்கடாங்க பாருங்க. இதில் பாருங்க நிறைய கட்டைகள் எல்லாம் வந்து அடைஞ்சு கிடாக்கு. பெரிய பெரிய குத்திகள், மர குத்திகள் எல்லாம் அடைஞ்சு வந்துக்கிறாங்க. அங்கால தூரத்தில் தொழிலுக்கு போய் நம்ம பாருங்க. என்ன அடி அடிக்குதானே. கடற்கரை பார்த்துருப்பீங்கள், காலை அடி கடற்கரை வீடியோ பார்த்துருப்பீங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக காலை அடி சந்தையில் வாங்கி போய் கொண்டுருக்கோம். நேராக போனால் மாமரைக்கு போகலாம். இதில் வந்து இடக்கை பக்கம் திரும்பினா கருத்துத்துறைக்கு போகிறான். தாலி அடியில் இருக்கிற ஆழிப்பேரலை நினைவாலயம் இது பாருங்க. ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களினுடைய நினைவாலயம் தாலி அடியில் இருக்குது. இப்போ வந்து பெயிண்ட் அடித்து அழகுபடுத்தி இருக்கிறோம். ஏனென்றா நாளைய தினம் அந்த சுனாமி நினைவு தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட இருக்குது. தாலி அடி பார்த்தீங்களோ, தாலி அடி ரவுண்ட் அபவுட்டுக்கு வந்துட்டோம். கடல் சரியாக அடிக்குதான், கடம் அடியாதாங்க. அது கடல் பாருங்க, இந்த பாருங்க தூரத்தில் போட்டு போகுது. இடையில நின்றுட்டுது. இது பாருங்க பெரிய மரக்கட்டி உண்டா ஒதுக்கி வந்துடும், அடைஞ்சு வந்துருக்கு. பெரிய மரம் உண்டுண்ணா, மாறி கடல்லானே எங்கேயோ ஒரு தேசத்தில் இருந்து அடித்து வந்துக்கிறாங்க பாருங்க. பெரிய மரம் உண்டு. போன முறையும் இந்த தாலியடி பீச்சில் அடுத்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதுலேயும் ஒரு மரக்குத்தி ஒன்று காட்டியிருப்பேன். இது அதை விட பெருசு, சரியான பெருசு பாருங்க மரக்குத்தி ஒன்று.
இப்படி அடைஞ்சு வந்துடாது. சரியா அடிக்குது கடல். சரியோ கட்ட மாதிரியா. நல்ல ஒரு அழகான பீச். வடமராஜ கிழக்கினுடைய தங்க கடற்கரை. சுற்றுலா வெளியிட தாக்கல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். எப்படி அடின்னு வேறு. இந்த நேரம் இதெல்லாம் சரியான ஆபத்து. சரியோ ஒரு தரம் கடலுக்கே இறங்கிட்டாங்க. கடல் அலைகள் எல்லாம் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தூர நின்று ரசிக்கணும், கிட்ட வரக்கூடாது. ஏன்னா இழுத்து கொண்டு ஓடும். ஆபத்தான விஷயங்கள். மாறி காலத்து கடல் வந்து கடும் ஆபத்து. பாருங்க எப்படி அடிக்குதுன்னு வேறு. எப்படி நிறைய தள்ளுது. கிளிநொச்சியிலேருந்து கூட வந்திருக்கணும். பீச்சை பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கணும். நிறையா கழிப்பு இப்போ தான் பின்னேரத்தில் வரைக்கணும். ரைட். தூரத்தில் போட்டுகள் எல்லாம் போகுது வேறு. ரைட், நாங்கள் வலிக்கிடுவோம்.